30 வயசுலேயே இப்போ ஹார்ட் அட்டாக் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன பெயின் இங்கே இருந்து புல்குடி வரைக்கும் இன்க்ளூடிங் கை வந்துச்சு, பேக் பெயினாக கூட இருக்கலாம், தயவு செய்து டாக்டரை பாருங்கள். இட் கேன் பி ஹார்ட் அட்டாக். ஏன்னா அதோட கான்சிக்வன்சஸ், ஒரு விளைவுகள், நீங்கள் டிலே பண்ணுறதோட விளைவுகள் உங்கள் உயிரை பறிச்சிடலாம். முன்னாடிலாம் ஒரு கிராமத்தில் யாருக்காச்சும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நகரத்தில் கேள்விப்பட்டிருப்பாங்க, பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹார்ட் அட்டாக் வரும், உடல் பருமனாக இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. நடவு நட்டுட்டு லல்லா படுத்த பெண்ணு காலையில் எந்திரிச்சு பார்த்தா உயிரோடு இல்லை அப்படிங்கிறது மாதிரி. ஏன் இந்த ரேஷியோ அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படியே இன்னைக்கு ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெத்துனா அதில் ஒரு டெத்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கு. அப்படி முழுவதும் இது அதிகரிக்க என்ன காரணம்? என்ன நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்? சில ஹார்ட் அட்டாக் எதனால வருது, அந்த காரணிகள் 9 காரணிகள் இருக்கு. அது சில முக்கியமான காரணிகள்: கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, இரத்த கொதிப்பு, சுகர், சிகரெட் பிடிக்கிறது, ஜெனட்டிக்ஸ், அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டிக்கு இருக்குது, மாமா அத்தைக்கு இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது, தவறான உணவு முறைகள் மேற்கொள்வது, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய கொழுப்பு சாப்பிட்றது, கம்மியாக புரதம் சாப்பிட்றது, அப்புறம் காய்கறி பழங்கள் கம்மியாக சாப்பிட்றது, இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதில் மிக முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் 3 பார்க்கலாம்: கெட்ட கொழுப்பு, இரத்த கொதிப்பு, சுகர். 1980 டேட்டா பார்த்தீங்கன்னா 100 பேர்த்த பார்த்தாங்கன்னா அர்பனில், சென்னை டேட்டா தான், 20லேருந்து 25 பேர் சுகர் இருக்குது 100 பேர்த்தில். அதே ரத்த கொதிப்பு பார்த்தீங்கன்னா அதே 20-25. அதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூரல் கம்யூனிட்டியில் ரத்த கொதிப்பு இருந்தது 10 பேத்துக்கு, சுகர் இருந்தது 8 பேத்துக்கு. ஆனால் இப்போ 2021 டேட்டா பார்த்தீங்கன்னா நோ பிக் டிஃப்ரென்ஸ். ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணோம் நாங்கள், எங்களோட சென்டர்லேருந்தும் பார்ட் ஆஃப் த ஸ்டடி, ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இன் இந்தியா அக்ராஸ் த கண்ட்ரி. ஒரு 1,70,000 பேர்த்த ஒரே நாளில் வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அன்னைக்கு பிபி பார்த்தோம். அந்த டேட்டா அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 40-45% பேர்த்துக்கு இந்தியாவில் பிபி இருக்குது அக்ராஸ் த கண்ட்ரி. அதில் டிஃப்ரென்ஸ் பெருசாக எதுவும் இல்லை ரூரலுக்கும் அர்பனுக்கும். 25% பேர் ரூரலில் இருக்கிறாங்க, 25-30%, 25-30% பேர் அர்பனில் இருக்கிறாங்க. ஸோ வி லாஸ் த பொட்டன்ஷியல் பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஆஃப் ஸ்டேயிங் இன் ரூரல் கம்யூனிட்டி. அதாவது முன்னாடி கிராமத்தில் இருக்கிறவங்க நல்லா கடுமையான வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, வீட்டை கம்மியாக வச்சுருந்தாங்க, ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கல்ச்சர் இப்போ அங்கேயும் இல்லை. அங்கேயும் ஃபாஸ்ட் ஃபுட் மோகம் போயிடுச்சு. அங்கேயும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து சாப்பிட்ற நிறைய விஷயங்கள் எங்கே எதெல்லாம் அர்பனில் நினச்சி அதெல்லாம் அங்கேயே நடக்குது. ஸோ பெரிய பெனிஃபிட் டிஃப்ரென்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. உங்கள் 2வது கொஸ்டின் உடல் பருமன். உடல் பருமன் அதுவே ஒரு நோய்ங்க. உடல் பருமன் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க கிட்டத்தட்ட எல்லா ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணுது. மூளையை அஃபெக்ட் பண்ணுது. நிறைய கொரட்டை விட ஆரம்பிச்சிடுவாங்க உடல் பருமன் இருக்கிறவங்க. கொரட்டை விடுறதுனால அடுத்த நாள் காலையில் அவங்களால ஒழுங்காக செயல்பட முடியாது. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். அவங்க நைட்டு ஒழுங்காக தூங்காதனால சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம உடம்புல நம்ம பிபிஎல்லாம் அதான் மெயின்டைன் பண்ணுது. ஒழுங்காக தூங்கினா தான் அது கொஞ்சம் கம்மியாகும். ஒழுங்காக தூங்காதனால அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக அவங்களுக்கு தூக்கம் ஒழுங்காக வராது, பிபி அதிகமாகவே இருக்கும். இனிஷியலாக கொஞ்சமாக பெராக்சிஸ்டமல்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட்டாக பிபி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பிபி அதிகமாக இருக்கும். ஸோ பிபி இஸ் ஹார்ட் ஃபேக்டர், இட்ஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம், பக்கவாதம் எல்லாமே. 3வது கொஸ்டின் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 10 பேர் இறந்து போகிறாங்கன்னா அது ஒருத்தவங்க ஹார்ட்லால இருக்காங்க அப்படின்னு. அது வுட் லைக் டு டிஃபர் வித் தட் கொஸ்டின். 10 பேர் இறந்து போகிறாங்கன்னா வேர்ல்டு டேட்டா படி பார்த்தீங்கன்னா 3-4 பேர் ஹார்ட் ப்ராப்ளம் தான் இறந்து போகிறாங்க. நான் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்கிறது ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லைங்க. ஏன்னா பெத்தோஜெனிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த குழாய்க்குள்ளே பிளவு ஏற்பட்டு ரத்த கட்டி ஏற்பட்டு அது ஹார்ட்டில் நடந்துச்சுன்னா அது பேர் ஹார்ட் அட்டாக். அதே இது மூளைக்கு போகிற ரத்த குழாயில் நடந்துச்சுன்னா அது பேர் பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதே இது காலுக்கு போகிற ரத்த குழாய்க்கு இல்லை கைக்கு போகிற ரத்த குழாய் நடந்துச்சுன்னா அது பேர் லிம்ப் இஸ்கீமியா, பெரிஃபரல் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி அத்ரோஸ்க்ளரோட்டிக் டிசீஸ், லீடுன்னு சொல்லுவோம். அதாவது காலுக்கு போகிற ரத்த குழாயில் எஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் செயல்படுது, எல்லாத்துக்குமே ஒரே விதமான மாத்திரை தான். அதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் எல்லாமே, நம்ம கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா எல்லாமே அது எல்லாத்தையுமே சேர்த்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, அதில் ஸ்ட்ரோக்கும் வந்துடும், காலுக்கு போகிற ரத்த குழாய் நோய்கள் சேர்ந்து வந்துடுங்க.